தமிழ்நாட்டை அறிவுசார் சொத்துரிமை தலைநகராக நிறுவிட தமிழ்நாட்டில் புத்தமை அறிவுசார் சொத்துரிமை மாநாடு நடத்தப்பட்டது. தமிழ்நாடு தொழில்நுட்ப மையத்தின் ஐடிஎன்டி ஹப் சார்பில் 174 ஆழ்நிலை மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் புத்தொழில்கள் வழியாக புத்தாக்கம் மற்றும் அனைவருக்குமான வளர்ச்சியை ஊக்குவித்திட 27 ஆழ்நிலை தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப தொழில் வளர்காப்பங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம பஞ்சாயத்துகளையும் கண்ணாடிகளை கம்பிவடம் மூலம் இணைத்து அதிவேக அலைக்கற்றை வழங்கும் திட்டப்பணிகள் தமிழ்நாடு கண்ணாடி இழை வலையமைப்பு நிறுவனத்தின் டான்ஃபினெட் மூலம் தற்போது 11,953 95% கிராம ஊராட்சிகளில் முடிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 11/10/2025 அன்று 10,000 கிராம ஊராட்சிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் இணைய வழியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். இந்த இடைக்கால வரைவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு 219 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர்வளம் நீரின்றி அமையாத உலகு எனும் பேருண்மையை உணர்ந்துள்ள நமது அரசு நீர் மேலாண்மையை செவனே செயல்படுத்திட கடந்த 5 ஆண்டுகளில் ஒருங்கிணைந்த நீர்வள மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல அளப்பரிய திட்டங்களை செயல்படுத்தி வந்துள்ளது. புதிய நீர்ப்பாசன கட்டமைப்புகள் அமைத்தல், நிரந்தர நீர் மேம்பாட்டு திட்டங்கள், வெள்ள பாதுகாப்பு மற்றும் பாதிப்பை தணிப்பதற்கான திட்டங்கள், அணைகள் மேம்பாடு, கடலரிப்பு தடுப்பு திட்டங்கள் உட்பட நீர் வளங்களை புனரமைத்து மேம்படுத்தும் அனைத்து பணிகளுக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் 17,096 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன. பாசன வசதிக்காக சிறப்பு தூர்வாரும் பணிகள் காவிரி டெல்டா, பரம்பிக்குளம், ஆழியாறு, தாமிரபரணி மற்றும் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1,218 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு வடிகால்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் புயல் மற்றும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை தணித்திடும் வகையில் 362 கோடி ரூபாய் செலவில் நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை மாநகரின் குடிநீர் வழங்கும் ஆதாரங்களை பெருக்கிடும் வகையில் சென்னைக்கு அருகே திருப்பூரில் கோவளம் உப வடிநிலை பகுதியில் 342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2.25 TMC கொள்ளளவு கொண்ட மாமல்லன் நீர்த்தேக்கம் என்ற ஒரு புதிய நீர்த்தேக்கத்திற்கு அண்மையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி உள்ளார்கள். பல்வேறு நீர் மேலாண்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய நீர்வளத்துறைக்கு நீர் மேலாண்மைக்கான தேசிய நீர் விருது, உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்பு விருது, பங்கேற்பு பாசன மேலாண்மை விருது உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட உயரிய விருதுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. நீர்வளத்துறைக்கு இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,076 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மின் தேவை தற்போதைய அளவை விட 2 மடங்கு உயர்ந்திடும் என்ற மதிப்பீட்டின் அடிப்படையில் 100 பில்லியன் யூனிட் கொண்ட புதுப்பிக்கத்தக்க பசுமை ஆற்றலை உருவாக்கும் புதிய திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலை பகுதியில் 1000 மெகாவாட் திறன் கொண்ட நீரேற்று மின் திட்டத்தை 5,320 கோடி ரூபாய் முதலீட்டில் பொதுத்துறை, தனியார் பங்களிப்புடன் உருவாக்கும் பணிக்கான முதற்கட்ட ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளன. மேலும் நாள் முழுவதும் உறுதியளிக்கப்பட்ட பசுமை மின்சாரம் வழங்கும் நோக்கத்தோடு இதுவரை மணிக்கு 1000 மெகாவாட் திறன் கொண்ட மின்கல சேமிப்பு திட்டங்கள், பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் உருவாக்கிட ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. மாநிலத்தில் உள்ள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை மேம்படுத்துவதற்கென புதிய ஒருங்கிணைந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்கை விரைவில் வெளியிடப்படும். எரிசக்தி துறைக்கு இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 18,091 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனம். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை குறிப்பிடத்தக்க பல அளவீடுகளை எட்டியுள்ளது. தமிழ்நாடு நிதி ஆயோக்கின் நீடித்த வளர்ச்சி இலக்கு குறியீடு 2023-24 காலநிலை செயல்பாட்டில் முதல் இடத்தை பெற்றது என்பது பெருமைக்குரியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு பார்வை மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் வலுவான பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காலநிலை தாங்குதிறன் மற்றும் நீடித்த நிலையான வளர்ச்சியை
ஒருங்கிணைக்கும் வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு வேகமாக முன்னேறி வருகிறது. அந்நிய கலை தாவரங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு குறித்தான கொள்கையினை வகுத்ததன் மூலம் சுற்றுச்சூழல் மீள் உருவாக்கம் மற்றும் உயிரி பல்வகைமை மேலாண்மையில் நாட்டில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது. சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட ஈரநிலங்கள் ராம்சர் சைட்ஸ் உள்ளதன் மூலம் 20 சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட ஈரநிலங்கள் ராம்சர் சைட்ஸ் உள்ளதன் மூலம் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான ராம்சர் தலங்களை கொண்டுள்ள தனித்துவமான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. அவற்றின் நீண்டகால பாதுகாப்பு மற்றும் நிலைத்த மேலாண்மை உறுதிப்படுத்த தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் திறம்பட செயல்பட்டு வருகிறது. நீலகிரி வடையாடுகள் திட்டம், தமிழ்நாடு வனம் மற்றும் வன உயிரின குற்றக்கட்டுப்பாட்டு பிரிவு, மனித வனவிலங்கு மோதலால் ஏற்படும் மனித உயிரிழப்புக்கான இழப்பீட்டுத் தொகையை உயர்த்துதல் போன்ற நடவடிக்கைகள் மனித நலனுடன் வனவிலங்கு பாதுகாப்பை சமநிலைப்படுத்துவதற்கான அரசின் உறுதியான பொறுப்பை பிரதிபலிக்கின்றன. இந்த நடவடிக்கைகள் மாநிலத்தின் உயிரின பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் அதே வேளையில் பொறுப்புள்ள மக்கள் நலன் சார்ந்த அணுகுமுறையை வெளிப்படுத்துகின்றன. கடந்த 2022ஆம் ஆண்டில் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இந்திய அரசின் மேலாண்மை செயல்திறன் மதிப்பீட்டு தரவரிசையில் தேசிய அளவில் முதல் இடத்தை பெற்றுள்ளதன் மூலம் வனவிலங்கு மேலாண்மையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதை எடுத்து காட்டுகிறது. வனவிலங்குகளை பாதுகாக்கும் முயற்சிகளை மேலும் வலுப்படுத்திட தமிழ்நாடு அரசு 6 புதிய வனவிலங்கு சரணாலயங்கள், 1 கடற்பசு பாதுகாப்பு காப்பகம் மற்றும் 1 யானைகள் காப்பகம் ஆகியவற்றை அறிவித்துள்ளது. குறிப்பிடத்தக்க வகையில் தமிழ்நாடு அரசின் முன்முயற்சியான பாக் வளைகுடாவில் இந்தியாவின் முதற் கடற்பசு பாதுகாப்பு காப்பகம் 2025ஆம் ஆண்டின் உலக இயற்கை பாதுகாப்பு மாநாட்டில் WCC சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தின் IUCN அங்கீகாரத்தினை பெற்றுள்ளது. தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தின் மூலம் தமிழ்நாடு காலநிலை ஆளுமையில் இந்திய அளவில் முன்னணி வகிக்கிறது. இவ்வியக்கம் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான சிறந்த நிபுணர்களை கொண்ட ஆட்சி மன்ற குழுவின் வழிகாட்டுதலின்படி இயங்குகிறது. தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக 3 காலநிலை உச்சி மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. இம்மாநாடுகள் காலநிலை தணிப்பு, தகவமைப்பு நடவடிக்கைகள், தேசிய மற்றும் உலக அளவிலான சிறந்த நடைமுறைகளை விவாதிக்கும் உறுதியான தளமாக அமைந்துள்ளது. இம்முயற்சிகளை இணைத்து நெய்தல் மீட்சி இயக்கம் மற்றும் தொடர்புடைய திட்டங்களின் கீழ் 3733 ஹெக்டேர் பரப்பளவில் அலையாத்தி காடுகள் மீள் உருவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடலோர மீள்திறன் மற்றும் உயிரின பன்முகத்தன்மையை வலுப்படுத்தும் இந்நடவடிக்கைகள் தேசிய மற்றும் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ளதோடு உலக அளவிலான காலநிலை மாற்ற நடவடிக்கையுடன் ஒத்திருப்பதாக தேசிய மற்றும் சர்வதேச பங்கேற்பாளர்களான உலக வங்கி மற்றும் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை ஆகியோர் குறிப்பிடுகின்றனர். பசுமை முயற்சிகள். Trees are poems the earth writes upon the sky. We fell them down and turn them into paper, that we may record our emptiness. Trees are poems the earth writes upon the sky. We fell them down and turn them into paper, that we may record our emptiness. என்று மிக அழகாக குறிப்பிட்டார் கலீல் ஜிப்ரான். வானத்தை நோக்கி பூமி வரைந்திட துடிக்கும் கவிதைகளே மரங்கள். எனினும் நாம் மரங்களை சாய்த்து நம் வெறுமையினை நிரப்பிட வெறும் காகிதம் செய்ய துணிகிறோம். உலக புகழ்பெற்ற கவிஞர் கலீல் ஜிப்ரான் அவர்களின் பசுமை தோய்ந்த வரிகளை மனதில் தாங்கி தமிழ்நாடு எங்கும் பசுமை பரப்பினை உயர்த்திட இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் வனம் மற்றும் மரங்களின் பரப்பளவினை அதிகரித்து தேசிய இலக்கான 33% அடைவதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுவதும் 100 புதிய பாதுகாக்கப்பட்ட காடுகள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது. இது வனத்தின் பாதுகாப்பை வலுப்படுத்துதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் சட்டப்பூர்வமாக பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்புகள் மூலம் காலநிலை மீள்திறனை உருவாக்கும் தொடர்ச்சியான முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க சாதனையாகும். வேகமான நகரமயமாக்கல் மற்றும் காலநிலை மாற்றம் ஏற்படுத்தும் சவால்களை எதிர்கொண்டு
நகரமைப்பு திட்டங்களில் பசுமை பரப்பை முறைப்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு நகர்ப்புற பசுமையாக்கல் குழு 2026 அண்மையில் வெளியிடப்பட்டு உள்ளது. கோவை செம்மொழி பூங்கா 45 ஏக்கர் பரப்பளவில் 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், சென்னை கலைஞர் நூற்றாண்டு பூங்கா 13.29 ஏக்கர் பரப்பளவில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் அமைக்கப்பட்டு உள்ளதுடன், சென்னை அடையாறில் உள்ள தொல்காப்பிய பூங்கா 58 ஏக்கர் பரப்பளவில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்பட்டு உள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டம் ரேஸ்கோஸ் பகுதி பூங்காவை 52.34 ஏக்கர் பரப்பளவில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், கிண்டி ரேஸ்கோஸ் பகுதியில் 118 ஏக்கர் பரப்பளவில் சுற்றுச்சூழல் பூங்காவையும் இந்த அரசு அமைத்து வருகிறது. இத்தகைய பசுமை முயற்சிகள் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதுடன் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் அப்பகுதி மக்களும் பயனடைந்து வருகின்றனர். போக்குவரத்து நமது நாட்டிலேயே குக்கிராமங்களுக்கும் சென்றடையக்கூடிய சீரான போக்குவரத்து சேவையை தமிழ்நாடு அரசு தான் தொடர்ந்து வழங்கி வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 6121 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12087 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்திட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பயன்பாட்டிற்கு உகந்த 3673 பேருந்துகளை முற்றிலும் புதுப்பித்து இயக்குவதற்காக 371 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 350 பசுமை மின் பேருந்துகள் 288 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போக்குவரத்து சேவையில் இணைக்கப்பட்டுள்ளன. அண்மையில் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்ட சிற்றுந்து மினி பஸ் திட்டம் நகரங்களை ஒட்டிய ஊரக பகுதிகளிலும் போக்குவரத்து சேவையை வழங்கிடும் வகையில் 6603 புதிய வழித்தடங்களில் வெற்றிகரமாக விரிவாக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கழகங்களின் செயல்பாட்டு திறன், சேவை வழங்கல் மற்றும் நிதிநிலை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக போக்குவரத்து கழகங்களுக்கு சேவை அடிப்படையிலான ஊக்கத்தொகை வழங்கும் நோக்கத்தில் ஊக்க நிதியம் ஒன்று 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மகளிர் விடியல் பயணம் திட்டத்திற்காக 4000 கோடி ரூபாய், மாணவர்கள் பேருந்து பயண கட்டணம் திட்டத்திற்காக 1782 கோடி ரூபாய், டீசல் மானியத்திற்காக 1857 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு 13062 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகள் சாலை உள்கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாக செயல்படுவதுடன் ஒரு நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கும் அடிப்படையாக உள்ளது. இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகள் மூலம் சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 1085 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 8313 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழித்தட சாலைகளாக அகலப்படுத்தும் பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவற்றில் 6191 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 692 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பணிகள் விரைவில் நிறைவு பெறும். நடப்பாண்டில் 253 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை 1647 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழித்தட சாலைகளாக அகலப்படுத்துவதற்கான பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 7517 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊராட்சி ஒன்றிய சாலைகள் 7625 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதர மாவட்ட சாலைகளாக தரம் உயர்த்த ஆணையிடப்பட்டு அவற்றில் 6813 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 6264 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் 1057 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 1268 தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலங்களாக அமைப்பதற்கான பணிகள் 2635 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டன. இதுவரை 1168 தரைப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக 2064 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் 1342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 42 உயர்மட்ட பாலங்களும் 2184 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 46 ரயில்வே மேம்பாலங்களும் 2388 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 30 புறவழிச்சாலை பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. முக்கிய நகரங்களில் வாகன நெரிசலை குறைக்க பல்வேறு உயர்மட்ட சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அண்மையில் கோயம்புத்தூர் மாநகரில் 1791 கோடி ரூபாய் மதிப்பிலான 10.1 கிலோமீட்டர் நீளமுடைய ஜிடி நாயுடு உயர்மட்ட சாலை மற்றும் 393 கோடி ரூபாய் மதிப்பிலான 2.4 கிலோமீட்டர் நீளமுடைய சி சுப்பிரமணியம் மேம்பாலம் ஆகியவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மாண்புமிகு முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டன.
மேலும் மதுரை மாநகரில் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.2 கிலோமீட்டர் நீளமுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் 4 வழி மேம்பாலம் மற்றும் 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய கைலாஷ் சந்திப்பில் சாலை மற்றும் மேம்பாலம் ஆகியவை மாண்புமிகு முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டன. சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான உயர்மட்ட சாலை, 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மடிப்பாக்கத்தில் வாகன சுரங்கப்பாதை மற்றும் மதுரை கோரிப்பாளையத்தில் 199 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பால பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு 21,132 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் திட்டங்கள் 3 வழித்தடங்களில் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 118.9 கிலோமீட்டர் தூரத்திற்கான சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் விரைந்து நடைபெற்று வருகின்றன. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் பகுதியை இயக்குவதற்கான ஒழுங்குமுறை அனுமதி ரயில்வே வாரியத்திடமிருந்து விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது. பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தடம் வடபழனியில் தற்போதுள்ள மெட்ரோ வழித்தடத்துடன் இணைக்கப்பட உள்ளது. 11 மெட்ரோ நிலையங்களை கொண்ட 14.6 கிலோமீட்டர் நீளமுள்ள இவ்வழித்தடம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களை நிறைவேற்ற அவற்றிற்கான விரிவான திட்ட அறிக்கைகளுக்கு ஒப்புதல் கோரப்பட்ட போது அவற்றுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அவற்றை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாநகரங்களில் 20 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகையே உள்ளதாக குறிப்பிட்டு இந்த திட்ட அறிக்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்நகரங்களுக்கு இணையான நாட்டின் பிற நகரங்களுக்கு அளிக்கப்பட்ட ஒப்புதலை போன்றே கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களையும் மறுபரிசீலனை செய்து ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கிட தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. சென்னை விமான நிலையம் முதல் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அமைந்துள்ள கிளாம்பாக்கம் வரையிலும், கோயம்பேடு முதல் பட்டாபிராமம் வழியாக ஆவடி வரையிலும், திருப்பெரும்புதூர் வழியாக பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரையிலுமான புதிய வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களை நிறைவேற்றிட மாநில அரசு கொள்கை ரீதியிலான ஒப்புதல் வழங்கி ஒன்றிய அரசின் ஒப்புதல் மற்றும் நிதி உதவிக்கு பரிந்துரைத்துள்ளது. ஒன்றிய அரசின் ஒப்புதல் மற்றும் நிதியுதவியை எதிர்நோக்கி மேற்காணும் திட்டங்களுக்கான நிலம் கையகப்படுத்துதல், பயன்பாட்டு அமைப்புகளை மாற்றியமைத்தல் போன்ற ஆரம்ப கட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான நிர்வாக ஒப்புதலையும் மாநில அரசு வழங்கியுள்ளது. சென்னையின் பிராட்வே பேருந்து நிலையம் அமைந்துள்ள பகுதியில் ஒருங்கிணைந்த பன்முக போக்குவரத்து வசதிகள் கொண்ட பேருந்து நிலையம், நவீன வசதிகளுடன் அலுவலக வளாகம் மற்றும் குரலகம் மேம்பாடு ஆகியவற்றுக்கான கட்டுமான பணிகள் 823 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்போது நடைபெற்று வருகின்றன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலம். All men are created equal is the greatest fundamental principle upon which our freedom institutions rest என்றார் ஆப்ரஹாம் லிங்கன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எனும் வள்ளுவரின் வாக்கை சிந்தையில் தாங்கி விளிம்பு நிலை மக்களுக்கான நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடியிருப்புகளில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 5281 உள்கட்டமைப்பு பணிகள் 482 கோடி ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டுள்ளன. 120 கிராம அறிவுசார் மையங்களும் 117 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகின்றன. பழங்குடியின மக்களின் குடியிருப்புகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் தொல்கொடி திட்டத்தின் கீழ் இதுவரை 908 அடிப்படை உள்கட்டமைப்பு பணிகள் மற்றும் 6685 பழங்குடியினர் வீடுகளின் கட்டுமான பணிகள் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டங்களை செயல்படுத்திட முறையே 300 கோடி ரூபாய் மற்றும் 255 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கான நவீன விடுதிகள் மூலம் பாதுகாப்பான கற்றல் சூழலை நமது அரசு உருவாக்கி வருகிறது. சென்னையில் உள்ள MC ராஜா கல்லூரி விடுதியானது 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் சதுர அடி பரப்பளவில்
121 அறைகளுடன் 484 மாணவர்கள் தங்கி கல்வி பயிலும் வகையில் உருவாக்கப்பட்டு உள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு உலகளாவிய கல்வி வாய்ப்புகளை அளித்திட இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. கலை மற்றும் அறிவியல், வணிகம், சட்டம், பொறியியல், மருத்துவம் போன்ற துறைகளில் முதுநிலை அல்லது ஆராய்ச்சி படிப்புகளை தொடரும் மாணவர்களின் நிதிச்சுமையை குறைத்து திறமையான மாணவர்கள் உலக புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்கும் வாய்ப்பை வழங்க தொடங்கப்பட்ட அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் இதுவரை 160 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 385 மாணவர்கள் பயன்பெற்று உள்ளனர்.